பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் விஷயம் தேவைப்படும். இந்த இ-காமர்ஸுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ண ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும், கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் தேவைப்படும். அப்புறம் ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ண தேவைப்படும், பேக்கிங் மெட்டீரியல்ஸுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட் நிறைய தேவைப்படும். ஓகே, ஏகப்பட்ட அமௌண்ட் தேவைப்படுது. பட் நீங்கள் இதை எப்படி டிவைட் பண்ணி எந்த மாதிரி உங்களால் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் கையில் ஏற்கனவே இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறீங்க. இது உங்கள் கையில் இருக்கிறத பற்றி சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு சில ஈஸியான மெத்தட்ஸ் இருக்குது, அதை நான் அடுத்து சொல்லி தரேன். இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கிறத வச்சு நீங்கள் இப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுருங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓரளவு அனலைஸ் பண்ணி, நீங்கள் ஏற்கனவே இந்த ப்ராடக்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணீங்கல்ல, அப்போவுமே என்ன மாதிரிப்பட்ட விஷயங்களை பற்றி அனலைஸ் பண்ணணும்னா, எவ்வளவு ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியும், ஒரு ஆவரேஜாக எவ்வளோ எடுக்க முடியும்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் இந்த ஃபைனான்ஷியல் பிளானிங்கை ஓரளவாவது நல்லா போட முடியும். ஏன்னா ப்ராஃபிட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஃபைனான்சியல் பிளானிங் போட்டிங்கன்னா என்ன கரெக்டாக வராதுன்னா, நீங்கள் ஒரு ஃபைனான்சியல் பிளானிங் போட்டுருவீங்க, சரியா, ப்ராஃபிட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமலே போட்டுருவீங்க. பட் என்ன ஆகிறோன்னா, இந்த உங்களால் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியுதா இல்லை லாஸில் கம்பெனி போயிட்டுருக்கான்னு உங்களால் அனலைசிஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் செட் பண்ணாமல் தான் உங்களால் ஃபைனான்ஷியல் பிளானிங்கே போட்டிங்க. அப்போ நீங்கள் உள்ளே போடுற அமௌண்ட்டை எவ்வளோ நாளில் எடுக்க முடியுது, சரியா, அதோட எக்ஸ்ட்ரா எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துருக்கீங்க, அந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். சரியா, முதல்ல இதை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு கரெக்டான ஃபைனான்ஷியல் பிளானை போட முடியும். நான் இப்படி சொன்னேன்ல, இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டான எவ்வளோ ஒரு சில லாஸஸ் நீங்கள் எங்கெல்லாம் செலவு பண்ண போகிறீங்களோ அந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கிட்டு ஓரளவு ப்ராஃபிட் இவ்வளோ வரப்போகுது அல்லது நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வைக்க போகிறீங்கன்னு கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனான்ஷியல் பிளானிங் போடும்போது நீங்கள் என்ன மாதிரிப்பட்டதில் ஃபைனான்ஷியல் பிளானிங் போடணும்னா, டாக்குமெண்ட்ஸுக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தேவைப்படுது. ஒரு ஆவரேஜாக இத்தனாயிரரூவா, ஒரு 10,000 தேவைப்படுது. அடுத்தது ப்ராடக்ட் வாங்க ஒரு 20,000 தேவைப்படுது. அடுத்தது பேக்கிங் மெட்டீரியல்ஸுக்கு ஒரு 3,000 to 4,000 ருபீஸ் தேவைப்படுது. இந்த மாதிரி நீங்கள் ஆவரேஜாக எல்லாத்துக்குமே ஒரு அமௌண்ட் போடுவீங்க, சரியா. இது எப்படியெல்லாம் பிரிக்க போகிறீங்கன்னு போட போகிறீங்க. ஆனால் இது எப்படி பிரிக்கணும்னா, நீங்கள் டாக்குமெண்ட்ஸுக்கு ரெடி பண்ணுறது ஓகே, ஆனால் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் இருக்கணும். பேக்கிங் மெட்டீரியல் நீங்கள் போடுற அமௌண்ட் இருக்கணும். ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்டை நீங்கள் ஓவராக எடுத்து வச்சாலோ அல்லது அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துக்கிங்க அதுக்கேற்ற மாதிரி இல்லாமல் பேக்கிங் மெட்டீரியலை ரொம்ப அதிகமாக எடுத்து வச்சாலோ உங்களுக்கு வேஸ்ட். அதே மாதிரி நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கும் நீங்கள் டாக்குமெண்ட் விஷயமா கொஞ்சம் எப்படியும் அமௌண்ட் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, உங்கள் சர்வீஸ், உங்கள் நாலேஜ் கெயின் பண்ணணும், சரியா. இது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. ஏன்னா நீங்கள் இந்த சர்வீசஸை கொடுக்க முடியுமான்னு ஆன்லைனில் பார்ப்பீங்கல்ல, இந்த சர்வீசஸுக்கு ஏற்ற ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும்னா நீங்கள் அமௌண்ட்டு செலவு பண்ணணும், சரியா. அந்த அமௌண்ட்டும் உங்கள் ஃபைனான்சியல் பிளானிங்கில் கண்டிப்பாக வந்து சேரும், சரியா. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஓரளவு உங்கள் கையில் இருக்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் பிளானிங் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் வரும், நீங்கள் அதுலேருந்து எடுக்க போகிறீங்க, உங்கள் கையிலேருந்து அமௌண்ட். இப்போது உங்கள் கையில் அமௌண்ட் இல்லை, ஆனால் வெளியிலேருந்து ஒரு இடத்துல இருந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் எந்த விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு பார்த்துருங்க. அந்த ஆளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அமௌண்ட்டு அண்ட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டு தான் வாங்கியிருப்பீங்க. ஒன்லி லோன் வாங்கினாலும் சரி அல்லது கடன் வாங்கினாலும் சரி. ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக அல்லது இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ண பாருங்கன்னா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு, சரியா, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வாங்க பாருங்கள். ஏன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்னு சொல்லும்போது நீங்கள் 1 மந்த், நாங்கள் 1 மந்த்துக்குள்ளால் இவ்வளோ தந்துடுவேன், அவ்வளோத்தையும் தந்துடுவேன், அல்லது ஒரு 3 மந்த்ஸு நான் இத்தனை ரூபா வச்சு தந்துடுவேன், அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்காது. இது வந்து ஜஸ்ட் ஃபேமிலி மெம்பர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதா மட்டும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள்
அந்த அமௌண்ட்டை கொண்டு ஓடணும் போடுறது கிடையாது, கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணும். சரியா? அந்த மைண்ட் செட்டோட வாங்க. அப்போ அந்த அமௌண்ட்டை நீங்கள் 3 மாதத்தில் திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க உங்கள் மேலே நம்பிக்கையாக இந்த அமௌண்ட்டை டம்ப் பண்ணுவாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் அவங்கள்ட்டேருந்து தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, வெளியில் லோன் எடுக்கிறோம். அப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நீங்கள் போடுவீங்கல்ல, அப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுக்குறீங்க அண்ட் முதல் வாங்கின அமௌண்ட்டை நீங்கள் அடைக்கிறீங்க. இப்போ இந்த அமௌண்ட் எல்லாம் அடைக்கிறதையும் உங்கள் ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் போடணும். இந்த அமௌண்ட் வாங்கி இருக்கிறதே நீங்கள் ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஆவரேஜாக தெரியும், நான் எவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறேன், எவ்வளோ அமௌண்ட் மந்த்லி கொடுக்க போகிறேன், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நான் மந்த்லி கொடுக்க போகிறேன், என்னால் இந்த ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது, என் ப்ராஃபிட்டுக்கும் நான் அங்கே கொடுக்குற விஷயத்துக்கும் ஒத்து போகுமா, இந்த பிஸ்னஸ் வந்து நான் இந்த 3 மாதத்துக்கு உள்ளாலே நான் இவ்வளோ ஸ்கேல் பண்ண முடியும், அதனால ஃபஸ்ட்டு மந்த் எனக்கு கொஞ்சம் லாஸ்ட்டில் நான் கையேந்து கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் ஃபைனான்ஷியல் பிளானிங் போடணும். சரியா? நான் இந்த இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு போடவே கிட்டத்தட்ட கொஞ்சம் டைம் எடுத்தது. நான் எவ்வளோன்னு கரெக்டாக சொல்லலை, பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. டக்குன்னு எடுத்து போடுறது பிரச்சனை கிடையாது, ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராபபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த ஃபைனான்ஷியல் பிளானிங்கை பற்றி ஒரு ஓவராலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறது. நான் பிராண்டுன்னு சொல்கிறது ஜஸ்ட் நீங்கள் ஒரு லோகோவை போட்டு கிரியேட் பண்ணுறத ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறது, அல்லது உங்கள் பேர் அல்லது உங்கள் மூஞ்சி. நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ் பிஸ்னஸ் கொடுக்குறீங்க, சர்வீஸ் பேஸ்ன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ், ஒரு மாடலிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைனில். சரியா? அதுக்கு கூட உங்கள் பிராண்டிங் சொல்லும்போது உங்கள் ஃபேஸு அதை எல்லாருக்குமே பதிய வைக்கணும், எல்லாரோட மைண்ட்லேயும் பதிய வைக்கணும். புரியுதா? இது அந்த மாடலிங்னு சொன்னேன். வேற நீங்கள் சர்வீஸ் பேஸ் பிஸ்னஸ், உங்கள் லோகோஸ் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு தெரியணும். நீங்கள் அந்த லோகோவை பார்த்தா இந்த மாதிரிப்பட்ட ஒரு சர்வீஸ் கொடுக்குறவங்க அந்த மாதிரி தெரிய வைக்கணும். இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு பிராண்டிங்கை கிரியேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுற விஷயத்த ரொம்ப சீரியஸாக எடுக்கணும். அதுக்கும் செலவாகும். அதுவும் ஃபைனான்சியல் பிளானிங்கில் நீங்கள் போட வேண்டிய விஷயம். சரியா? இதே இது நீங்கள் ஆன்லைனில் இ-காமர்ஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள பிராண்டிங் கிரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நிறைய விதமான டேக்கு, அதே மாதிரி அந்த ப்ராடக்டோட ஆதென்டிசிட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பீப்புள்ஸ் வந்து ட்ரஸ்டடாக வாங்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.